ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன கேம் விளையாட போகிறோன்னா பாஸ் ஆர் டை தான் ஆட போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்காங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்கள். இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளாம் கும்பலாக இருப்போம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பாம் கொடுத்துருவாங்க. ஸோ பாம்பை வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா பவர்ஸ்லாம் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஸ்க்கெலாம் மணி வேணும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்தோடனே நான் வந்து பார்த்திங்கன்னா ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்மக்கிட்ட 0 rupees தான் இருக்குது. ஸோ வித்தவுட் பவர்ஸில் தான் நமக்கு வந்து ஆட போகிறோம். பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்துலேயே வரும். கண்டிப்பாக நான் வந்து பார்ட் 2 போடுவேன். நெக்ஸ்ட் கேம் ப்ளே பார்ட் 2 கூட இருக்கலாம். அதனால தான் நான் இதை வந்து ரொம்ப ஷார்ட்டான கேம் ப்ளேவாக வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வரும்போது வேறு ஒரு மேட்ச் போய்கிட்டு இருக்கு போல். ஸோ வந்து இதில் நம்ம மட்டும் பவர்ஸ் யூஸ் பண்ண முடியாது, மற்றவங்க கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இன்கேஸ் ஷீல்டு பவர், ஃப்ரீஸ் பவர்லாம் இருக்குது. ஷீல்டு போட்டால் நம்மக்கிட்ட பாம் வராது. ஃப்ரீஸ் பண்ணோன்னா யாராச்சும் ஃப்ரீஸ் மாதிரிலாம் பண்ணிடலாம். சில டைம் பக்கோட ஆகும். விஐபின்லாம் போட்டிருக்கு பாருங்கள், அவங்களாம் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அவங்க போல். ஸோ நம்ம வந்து பாம் வச்சுட்டு இருக்கும்போது நம்மளை ஃப்ரீஸ் பண்ணலாம். கேஸ் ஷீல்டு கூட போடலாம் பாருங்கள். இப்போ வந்து அந்த இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க, ரேட் டேம் என்னமோ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் 10 secondsல வந்து பார்த்திங்கன்னா கேம் ப்ளேக்குள்ளே போட போகிறோம். ரேட் டேம். ஸோ கொஞ்சம் டவர் ரெக்கார்டிங்லாம் இருக்கான்றதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேம் ஸ்டார்டட். அவங்க ஒருத்தவங்க கையில் பாம்பு இருக்குது. இப்போ வினய் அப்படின்ற ஒரு பிளேயர் கையில் பாம்பு இருக்குது. ஸோ இவங்க பாம்பு ஃபுல்லாக ரெட்டிஷாக ஆகிட்ருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்களேன், ரொம்ப ரெட்டிஷாக ஆகிட்ட பிறகு தான் ரொம்ப ரெட்டி பாம்பு எடுக்க போதுன்னு அர்த்தம். அப்போ தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேயர்கிட்ட பாஸ் பண்ணுறாங்க. அப்படி பாஸ் பண்ணுறதுனால அவங்க வெடிச்சு போக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேயராச்சும் பாம்பு வந்து பிளாஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. இவங்களும் அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. எந்த பிளேயராச்சும் வந்து பாருங்களேன், இவங்க வந்து வச்சுக்கிட்டு இருந்தால் அவங்களே அவுட் ஆகிட்டாங்க. இன்கேஸ் அவங்கள யாராச்சும் ஃப்ரீஸ் கூட பண்ணியிருப்பாங்க போல், யாருக்கு தெரியும். ஸோ அவங்க எலிமினேட் ஆகிறாங்கன்னா அவங்க எலிமினேட் ஆனால் நம்மளுக்கு வந்து மணி வரும். ஓகேவா? ஸோ வந்து அண்ட் தென் வந்து ஓகே இப்போ பாருங்களேன், அப்படியே இன்னொரு பிளேயர் அவுட் ஆகிட்டாங்க. நம்மளுக்கு வந்து 90 rupees கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 5 minutes வரைக்கும் அந்த கேம் ஆடணுன்னா கொஞ்சம் மணி கொடுப்பாங்க. 10 minutes ஆடினா மணி, 15 minutes ஆடினாலும் மணி. அங்கே மேலேயே போட்டிருக்கு. நம்ம 3 minutes கிட்டே ஆடிருக்கோம். ஸோ பக்கத்தில் இருக்கிற அந்த பிளேயர் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப ரெடி சைடு போய் நம்மக்கிட்ட கொடுத்து போட்டாங்களா. இவர் வந்து என்னமோ பவர் யூஸ் பண்ணியிருக்கார் போல், அதனால் இவர் வந்து அவுட். ஸோ 150 rupees கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட பாம்பு இருக்குது. 3 பேர் தான் கைஸ் இருக்கோம். நான் ஜெயிச்சுட்டு எனக்கு ரொம்ப பெருசாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இவங்க வச்சு வாங்கிட்டு வராங்க. 180 rupees கொடுத்துருக்காங்க. நாட் பேட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நானும் அந்த இன்னொரு டேனி தான். இப்போது பாஸ் பண்ணலாமா? என்னடா பாஸே ஆக மாட்டேங்குது காய்ஸ், பக்கு. அவங்களால பவர்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரில. என்ன ஃப்ரீஸ் பண்ணுற பவர்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க போல். நானே வெடிச்சிட்டேன். ஸோ சேட். நம்ம என்னத்துக்கு அங்கே அதுக்கு தான் நம்ம பவர்ஸ் யூஸ் பண்ணணும்னாங்க. மறுபடியும் கேம் வந்து 15 secondsல ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்னென்ன பவர்ஸாக இருக்குதுன்னு காமிச்சிடுறேன் பாருங்களேன். ஷீல்டு பவர் வாங்கினா 4K. எனக்கு ஷீல்டு மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படுது. ஷீல்டு போட்டால் நம்மக்கிட்ட யாரும் பாம்பு கொடுக்க மாட்டாங்கல்ல, அதனால் மறுபடியும் கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்க நம்மளோட பக்கத்தில் இருக்கிற பிளேயர் தான் ரொம்ப ரெட் ஆகுது. ஓகே, என்னோட இங்கே பாஸ் மறுபடியும் பாஸ் பண்ணிட்டாரு. அவுட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க பிளாக் போல் வழியாக உள்ளே இழுக்கப்படுகிறார்கள். இப்போ நம்மக்கிட்ட பாம்பு இருக்குங்க ஐஸ். 30 rupees தான் கொடுத்துருக்கோம். சின்னடா பக்கத்தில் இருக்க ரேட் டேம் 245 rupees கொடுத்துருக்கோம். காய்ஸ் நம்மளே பிளாஸ்ட் ஆகிட்டோம். ஓகே, நம்ம இப்போ லாபிக்கு வந்துடலாம். ரொம்ப வந்து பிளேயர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க கைஸ். நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ நம்ம பார்ட் 2ல வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறவங்களாம் பார்த்து உங்களுக்கு நான் வந்து இது பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னென்னா எக்ஸ்ப்ளோர்டு பவர் வாஸ் எலிமினேட்டட்னு இருக்குது. 5 minutes நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 1.15K நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அண்ட் தென் வந்து இப்போது என்ன பண்ணலாம்? ஓகே, எலிமினேட்டட். ஸோ நம்ம ஏன் வின் பண்ணாமல் இருக்கோம்? கிட்ட போய் கூட வின் பண்ணல. ஏன்னா நீங்கள் ஒன்றும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் இருக்கீங்க, அதனால தான். ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் தயவு செஞ்சு பண்ணி வச்சுருங்க காய்ஸ்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட் டேம் அப்படின்ற ரேட் டேம் நம்ம ஒன்றுன்றது அது மண்டையில் தலையை காணும், தலையெல்லாம் உடம்பு மட்டும் இருக்குது லைக் டேஷ் அந்த மாதிரி. வாட் இஸ் திஸ் டான்ஸ் ஸ்டெப் போடுறாங்க guys. இந்த டான்ஸ் ஸ்டெப் நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணி ஷார்ட்ஸில் போடுறோம். ஸோ வேணும்னா கமெண்ட் பெலோ. ஓகே, நான் இது ரெயின்போ கலரில் இருந்தது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ரெட்டிஷாக வச்சுட்டு இருக்காங்க. நம்ம எதுவும் ஜெயிச்சுட்டா போதும், ஜெயிச்சுட்டா கோடி கும்பிட்டு போடுவேன். ஓகே, அவுட் ஆயிட்டாங்க. எவ்வளோ 30 rupees guys. அங்கே இந்த ரேண்டம்ன்றவங்களுக்கு மட்டும் வந்து 45 rupees கொடுக்குறாங்க. இது என்ன கதை guys? சீட்டிங் பண்ணுறாங்க guys, சீட்டிங் பண்ணுறாங்க. ஓகே, என்கிட்ட வந்துருச்சு. பாஸே பண்ண முடியல, பிளாஸ்ட் ஆகிட்டாரு. ஸோ சேட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னடா நம்ம பக்கத்தில் இருக்கவங்க என்ன கைஸ் இது என்ன நடக்குது இங்கன்ற கைஸ் 90 rupees கொடுத்துருக்காங்க கைஸ். அவங்களுக்கு மட்டும் மொபைல் வர ஓடிட்டிங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கிட்ட இருந்து அப்படியே அங்கிட்டு பாஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இங்கே பக்கத்தில் பாஸ் பண்ணிட்டோம், அவங்க பிளாஸ்ட் ஆகிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம 3 பேர் தான் இருக்கோம். இந்த தடவையாச்சும் நான் வின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப்லாம் தயவு செஞ்சு பண்ணிவிடுங்க. ஓகே, நம்மக்கிட்ட வந்துருக்கு. பம்மியும் ரொம்ப ரெட் ஆகிடுச்சுட்டாங்க, டக்குன்னு ரெட் ஆகிடுச்சு கைஸ் இதில். ஓகே, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அவுட் ஆகிட்டாங்க. இது ரேட் டேம்னா சாரி, இவங்க 2 பேர் கைஸ் ப்ரோக்கும் நம்மளுக்கு தான் கைஸ் போட்டியே. ஐயோ கைஸ், என்னால் வேறு பாஸே பண்ண முடியலையே. அவ்வளோதான், நான் வெடிச்சிட்டேன், நான் செதறிட்டேன். அவ்வளோதான் பாருங்கள், ரேட் டேம் தான் வின் பண்ணிடுறாங்க. ஸோ இதோட இந்த கேம் ப்ளே பிடிச்சிச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல கேம் ப்ளேயில் பார்க்கலாம் கைஸ். பாய் அண்ட் தென் ஃப்ரம் மியூக்ஸ் கேம்.